வேதாம் குறியது உடைத்தாய் வேத ஆகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறி ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம். சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருவான்மை நாயன்மார்களது ஒருவருடினாலும் அருளந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் என்கிற ஒரு மிகச்சிறந்த நூலை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமொழி மெய்களாலே வணங்கி வருகிறது. நண்பர்களே, சிவஞான போதம் பதி பசு பாசம் ஆகிய முப்பொருள் உண்மைகளை மிக மிக தெளிவாக அளவை முறையிலே பிரமாணமாக 3 நூற்பாவும் இலக்கண முறையிலே 3 நூற்பாவும் உயிர் சாதனை செய்வதற்குரிய வழிமுறைகளாக சாதன பகுதி 3 நூற்பாக்களும் அந்த சாதனையால் உயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் 3 நூற்பாக்களுமாக 12 நூற்பாக்கள் மெய்கண்டார் அருளினார். அதில் அருளந்தி சிவாச்சாரியார் அந்த 12 நூற்பாக்களை எடுத்துக்கொண்டு ஏறத்தாழ 629 திருப்பாடல்களிலே விரிவாக பரசமயம் அகச்சமயம் ஆகியவற்றை பரபக்கம் என்றும் சுபக்கம் என்றும் நம்முடைய அறிவுக்கு ஏற்ப பகுத்து காட்டுகிறார். ஆனால் நம்முடைய தவக்குறை அதை விரிவாக புரிந்து கொள்ளுகிற காலம் இப்பதான் கொஞ்சமா கிடைச்சிருக்கு. இது திருவருள் உபகாரம் தான். அதிலே ஆசிரியர் மெய்கண்ட தேவநாயனார் 3ஆம் நூற்பாவிலே 4ஆம் நூற்பாவிலேயும் உயிருக்கு அளவை முறையில பிரமாணம் கூறுகிறார். பிரமாணம் என்றால் அளவை என்று பொருள். அந்த நூற்பாக்களை வைத்துக் கொண்டு ஆசிரியர் 3ஆம் சூத்திரத்தில் 2ஆம் அதிகரணம் என்கிற பகுதியில் 196வது பாடல்ல இருந்து ஏறத்தாழ 221 பாடல்கள் வரை கிட்டத்தட்ட 120, இதுல ஒரு 10, 130 பாடல்களில இந்த உயிரை பற்றிய சிந்தனையை விரிவாக காட்டுகிறார். அப்படி வருகிற முறையில ஒவ்வொரு பகுதியிலேயும் இந்த ஆன்மா அளவை மூலம் எது என்பதை உறுதி செய்கிற பொழுது அதற்காக பலரும் பல கருத்துக்களை கூறினார்கள். அந்த முறையில ஆன்மாவை பற்றி முதலாவதாக பல மதத்தவர்கள் ஆன்மா என்பது எது என்பதை பற்றி 96ல இருந்து 209 வரை 13 பாடல்களில விளக்கமாக நாம் பார்த்தோம். அது ஒரு முறை பார்த்து ஒண்ணும் தெளிவு செய்யற விஷயம் இல்ல. படிக்க படிக்க அது ஆழமான தெளிவை கொடுக்கக்கூடிய ஞான நூல். நம்முடைய திருமுறைகளுக்கும் சாஸ்திரங்களுக்கும் என்ன அருள்தன்மை என்று சொன்னால், ஏனைய நூல்களிலே
ஒரு உரை வேண்டும். ஆனால் நம்முடைய தேவார திருமுறைகள் ஆரம்பத்துல உரை கொண்டு படித்தாலும் கூட நீங்க படிக்க படிக்க அதனுடைய பொருள் ஆழம் புரிதலில நீங்கள் வேறுபாட்டை உணரலாம். அது படிக்கிற பொழுதுதான் தெரியுமே அல்லாமல் பேச்சாக கூறினால் விளங்காது. அப்படி இந்த பரமதத்தவர்கள் ஆன்மாவை பற்றி என்னென்ன கருத்து சொன்னார்கள் என்பதாக ஒரு 14 பாடல்ல காட்டி, பரிணாமவாதி என்று ஒரு சமயவாதி அவர்கள் ஆன்மாவை பற்றி என்ன சொன்னார்கள்? சாங்கியர், அதை தொடர்ந்து பௌராணிகர், கௌளர், பாதஞ்சலர், வைசேடிகர், பாஞ்சராத்திரிகள், சமணர், பட்டாச்சாரியார், ஐக்கியவாதி, இப்படி ஏறத்தாழ ஒரு 10 பேருடைய கருத்துக்களை ஆசிரியர் காட்டுகிறார். இந்த மாதிரி ஒரு கருத்து கேட்டு அதற்கு பதில் சொல்லுகிற முறை சைவத்தை தவிர நீங்கள் பார்க்க முடியாது. அதிலேயும் அருளந்தி சிவாச்சாரியார் துதி பாடிய பொழுது ஓதுவாமூர்த்தி நீங்க பாடியதை கேட்டிருப்பேன். முப்பொருளின் இயல்பும் ஓர் இயல்பாய் நுவலாது முறை வெவ்வேறாய் பல வகையான யுக்திகள்ல செப்பு சிவாக மக்களின் தன் பொருள் ஒருமை பெற உணர்ந்து சிவாகமங்கள்ல சொல்லப்பட்ட அந்த மெய் கருத்துக்களை எல்லாம் ஒருமை பெற காட்டி ஒப்பரியப்பதனில் சித்தி எனும் வடிநூலாய். அப்ப வடிநூல் என்றால் அதற்கு மூல நூல் ஒன்று இருக்கிறது என்று தெரிகிறது. இதான் வழி, மூலநூல். அந்த மூல நூலை பற்றி ஒளிர் பிற்காலத்து, நாம அவருக்கு பின்னால வந்தவங்க, என்ன இந்த உலகம் உள்ளளவும் பிற்காலத்து இப்புவியோர், மேல உலகத்துக்கல்ல, இந்த மண்ணிலே வாழக்கூடியவர்கள், இப்புவியோர் தெளிந்து. இப்ப தெளிதல்னா என்ன? கத்திரிக்காய் வாங்க போறோம், நல்லதா பார்த்து வாங்குறது நமக்கு தெளிவு ஞானம் இருக்கு இல்லையா? நிச்சயமா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நாம போனா வேணா கொஞ்சம் மாத்தி வாங்கிருந்தே தவிர, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க போனாங்கன்னா காய்கறி வாங்குறதுல அவங்களுக்கு வாங்கி பழக்கம். அப்ப எது சரி என்று தெளிவு பண்ணக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு பயிற்சி முகத்தான் கிடைக்கிறது எந்த ஒரு பொருளுமே. அது மாதிரி தெளிந்து, அப்படி தெளிவதால் தெளிந்தவர்கள் உய்ய, அதான் நம்ம முக்கியம். வேதம் ஓதுவதால, திருமுறை ஓதுவதால ஓதுபவர்களுக்கு பயன். அப்ப அப்படி தெளிந்து உய்ய சித்தியாரை மொழிந்தார், அவர் பெயர் அருளந்தி சிவம். இப்படி 10 கருத்துக்களை சொல்லி சித்தாந்திகள் ஆன்மாவை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று 10 பேர் இருக்க காட்டுகிறார். நீங்கள் நினைப்பது போல இல்லை. நான் சொல்லுகிறேன், ஆன்மா அருவத்தன்மை உடையது, வியாபகத்தன்மை உடையது, நித்தியத்தன்மை உடையது, இயல்பாகவே ஆணவ மதத்தினால் பந்திக்கப்பட்டிருப்பதால் அது பசுத்துவம் உடையது. என்ன தெளிவா காட்டினார் பாருங்க. ஆக ஆன்மா கண்ணுக்கும் கருவிக்கும் அகப்படாதது. எனவே ஆன்மா உருவமல்ல, உருவமல்ல அருவம் என்று உறுதி செய்கிறார். இரண்டாவது, ஆன்மா என்ற சொல்லுக்கு வியாபகம் என்று பொருள். ஆன்மா என்ற சொல்லுக்கு வியாபகம், வியாபகத்தன்மை உடையது. அது என்றும் அழியாத நித்திய பொருள். ஆனாலும் கூட ஆணவமல சார்பின் காரணத்தினால் அது பசுத்துவம் உடையது, பசுத்தன்மை உடையது. அருவத்தன்மை, வியாபகத்தன்மை, நித்தியத்தன்மை, பசுத்துவம், இந்த 4 கருத்துக்களை சைவ சித்தாந்தம் ஆன்மாவை பற்றி
10 பேர் கொண்ட அவையிலே முன்வைக்கிறது. ஆக அந்த கருத்துக்களை காட்டிலும் இத கேட்ட உடனே ஆமா கொஞ்சம் சரியாத்தான் இருக்கிறது என்று காட்டுகிறது. இனி மேலும் ஆன்மாவை பற்றி ஆசிரியர் சொல்ல விடுகிறார். இந்த உயிர் எப்படி உடல்களை பொருந்துகின்றன, இந்த உயிர் இந்த உயிர் பசுத்துவம் இருக்கிற காரணத்தினாலே அதனுடைய அறிவும் அதனுடைய இச்சையும் அதனுடைய செயலும் எந்த முறையிலே ஆன்மாவுக்கு தூண்டப்படுகிறது. ரொம்ப அருமையான இடம். ஆன்மா ஆணவ மலத்துக்குள்ள தன்னை மறந்து மறைத்துக் கொண்டிருக்கிற பொருளையும் அறிய முடியாமல் கிடக்கிறார். அப்படி இருக்கிற ஆன்மாவுக்கு எப்படி அறிவு வந்தது, இச்சை வந்தது, செயல் வந்தது என்பதாக ஒரு பாடல்ல காட்டினார். அப்ப ஆன்மாவுக்கு அது எப்படி அதெல்லாம் வந்தது என்று சொன்னால், அந்த ஆன்மா இது ரொம்ப நிலை வைக்க வேண்டிய என்பதால் சென்ற வகுப்பைத்தான் நினைவூட்டுகிறேன். போன ஒரு வகுப்பு வைக்கிற திருவுருள் இல்லாமல் போய்விட்டது. ஆன்மா கேவல நிலையிலே கிடந்தது. அப்ப அசுத்த மாயையிலே கேவலப்பட்டு நின்ற ஆன்மா அந்த மாயையிலே ஒரு உடம்பை கொடுத்தான். இந்த உடம்பு கொடுத்தது போல ஒரு உடம்பை கொடுத்தான். அந்த உடம்புக்கு என்ன பெயர் ஞாபகம் வச்சிருப்பீங்க? காரண உடம்பு. அந்த காரண உடம்பு பொருந்திய உடனே ஆன்மாவுக்கு கொஞ்சமாக அறிவு, இச்சை, செயல்கள் சிறிது விளங்கப்பெறாமல் இருந்த ஆன்மா அந்த அசுத்தமாயா தத்துவத்தை பொருந்தியதால் அது சூக்கும ரூபமாக, சமட்டி ரூபமாக இச்சை, ஞானம், கிரியை, கலாதிகளால் விளங்கப்பெற்றது. அப்போ முதல்ல கூடுகிற தத்துவம் என்ன? கலை. இதான் முதல்ல சுவாமி கூட்டி வைக்கிற ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் அதான் போடுகிறார். அதன் பிறகு அந்த ஆன்மாவுக்கு 5 சட்டை கொடுக்கிறார். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த 5 சேர்ந்தால் உயிருக்கு புருடன் என்று பெயர். புருடன் என்பது ஒரு தத்துவம் அல்ல. 5 சட்டைகள் சேர்ந்ததால் ஆன்மாவுக்கு புருடன் என்று பெயர். அப்படி வருகிற பொழுது அந்த உடம்புக்கு கஞ்சுக சரீரம் என்று பெயர். அந்த கஞ்சுக சரீரத்தால், காரண சரீரத்தால் அறிவு, இச்சை, செயல் பொதுவாக வெளிப்பட்டது. கஞ்சுக சரீரத்தால் ஆன்மாவுக்கு அறிவு, செயல் சிறப்பு வகையால் விளங்கியது. காரண உடம்புல பொதுத்தன்மை சூக்குமமா, கஞ்சுக உடல்ல சிறப்பு வகையால் விளங்கியது. அதன் பிறகு ஒரு உடம்பு கொடுத்தான் பெருமான், உணவுடம்பு. என்ன பாருங்க, இந்த மனித உடம்பையே நம்ம தெரியாம இருக்கிறோமே. இப்ப இந்த கண் இருக்குது, படலம் மறைத்து விட்டால் நல்லா கவனமா பாருங்க. அப்பதான் நான் சொல்லுவதை எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பதை நீங்கள் உணரலாம். கண்ணுக்கு படலம் மறைச்சிருச்சுன்னா மருத்துவமனைக்கு போய் அந்த கண்ணை அறுவை சிகிச்சை பண்ணி கண்ணாடி போடுறதுக்கு 50,000 ரூபாய். 50,000. ஆக படலம் அடைத்த கண்ணுக்கு 50,000 என்றால் கண்ணையே கொடுத்தானே கருணாமூர்த்தி. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், நெஞ்சு நின்று விடும். சத்தியத்தை சொல்லுகிறேன். கண்ணையே கொடுத்தானே. இப்படி உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் அவன் கொடுத்திருக்கிற வியப்பை பார்த்தால் அனுஷ்டானம் பண்ணுகிற பொழுது ஏற்பட்ட தலைவனை இந்த ஜென்மத்தில் உணர வைத்தான் கடவுள். எதை பற்றியும் விமர்சனம் வேண்டாம். எனக்கு கிடைத்ததை நான் அனுபவித்துக் கொண்டிருப்பதை. எந்திரிக்கிறோம்னா எந்திரிக்குது, உட்காருனா உட்காருது, சாப்பிடுனா சாப்பிடுது, பார்த்தா பாக்குது. என்ன வேலைக்கிறீங்க? ஒரு விரல்ல எத்தனை ஜாயிண்ட் பாருங்க.
இது இப்படி கொடுக்காம இருந்தா அந்த விரல் இப்படி அசையுமா? முட்டாள்தனமா சாமிக்கு பூவெடுக்காம வேண்டாத காரியம் செய்ததால் இந்த விரல் இப்படியே நினைக்கு. அப்புறம் பிசியோதெரபி பண்ணினால் பை சான்ஸ் வளைஞ்சா வளையும், இந்த காரல் இப்படியே தான். யாரை சொல்லு? மணிவாசகம் இருப்பார். என் சொல்லி வாழ்த்துவனே என்று கண்ணீர் விடுகிறார். அப்படி குண உடம்பை கொடுத்தார். அந்த குண உடம்புக்கு பிறகு தூக்கும் உடம்பு, ஸ்தூல சரீரங்கள் இப்படி நமக்கு இப்ப இருக்கிற உடம்பு ஸ்தூல சரீரம். அப்ப உயிர் இந்த உடல்களை பொருந்தி புண்ணிய பாவங்களை செய்து இன்ப துன்பங்கள் நுகரும். அப்ப இன்ப துன்பம் வருவதற்கு காரணம் நாம் செய்த புண்ணியத்தால் இன்பம், நாம் செய்த பாவத்தால் நமக்கு துன்பம் என்பதை அருள்நந்தி சிவம் சாதாரண ஆள் நினைச்சிடாதீங்க. அருள்நந்தி சிவாச்சாரியாருடைய ஞானம் இருக்கிறதே, அதாவது வேதம் ஆகமா அப்படியே கரைச்சு குடிச்சவன். அவ்வளவு பெரிய ஆதி சைவ குடும்பத்துல பிறந்த அருள்நந்தி சிவாச்சாரியார் அவ்வளவு பெரிய. அவர் எப்படி புண்ணிய பாவம் பொருந்தது என்று ஒரு பாடல்ல காட்டினார். அதான் கடைசி பாடலாக நாம் பார்த்தோம். 212வது திருப்பாடல். சூக்குமதேகியாகி தூல தேகத்தின் மன்னி சாக்கிரம் முதலாயுள்ள அவத்தையுள் தங்கி எங்கும் போக்கொடு வரவும் எல்லாம் புரிந்து புண்ணியங்கள் பாவம் ஆக்கியும் பலன்கள் எல்லாம் அருந்தியும் நிற்கும் ஆன்மா. எப்படிதான் கண்டுபிடிச்சார்? ஆன்மா என்கிற உயிர் இருக்கிறதே, காரண உடம்பு, கஞ்சுக உடம்பு, குண உடம்பு, தூக்கும் உடம்பு, ஸ்தூல உடம்பு. இப்படி ஆன்மா இந்த தூல தேகத்தை பொருந்தும். பொருந்தி சூக்கும தேகியாகி முதல்ல எப்படி இருந்தது? ஆமா, சூக்கும உடம்பு என்னென்ன? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டம், மனம், புத்தி, அகங்காரம். 1996 இதை படிக்கிற பொழுது அழுது கொண்டுதான் இருந்தேன். ஏன் அழுதான்னு கேக்குறீங்களா? ஒண்ணுமே புரியாது. ஏறத்தாழ 23, 6, 28 ஆண்டுகள் இதை படித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன கிடைச்சதுன்னு கேக்குறீங்களா? உங்க திருவடியை தொழ வேண்டும் என்ற தெளிவு எனக்கு. 28 ஆண்டுகள் நான் படித்ததால் யாரும் எனக்கு விளக்கம் சொல்லாம இந்த ஞான நூலை படிப்பவர்களை வணங்க வேண்டும். சத்தியத்தை ஆக அந்த கரணங்கள் 3ம், தன்மாத்திரைகள் 5ம், 8 சேர்ந்த சூக்குமதே. அந்த சூக்குமதேகியாகி தூல தேகம் இதன் பருவுடம்பு மன்னி. இப்ப நாம இருக்கிற உடம்பு. ஏன் இதை சொன்னார்? இந்த உடம்பு சொன்னாதானே தெரியும். இதுக்கு முன்னால் இருக்கிற உடம்பு சொன்னா தெரியாது. இதான் முதல் நுட்பா. இது இருக்கிற பொருள். இந்த இருக்கிற பொருளை பற்றி சொல்லி, இது இன்று இருக்கிறது என்றால் இது நேற்று தோன்றி இருக்க வேண்டும். நேற்று தோன்றிய பொருள் இன்று உள்ளது, நாளை இது அழியும் என்று முதல் நுட்பாவில் காட்டிய பெருமகனார் கைகண்டது. எனவே தூல தேகத்தில் மன்னி, பிறகு சாக்கிரம் முதலாயுள்ள அவத்தையுள் தங்கி. சாக்கிரத்தின் முதலாக இருக்கிற அதீதம் 5 அவத்தை. அவத்தை என்பதற்கு
நிலை வேறுபாடு என்று பொருள். கருவிகள் கூடுதலும் கருவிகள் பிரிதலும் சிவ தத்துவங்கள் கூடுதலும் குறைதலும் அடுத்து தச காரியங்கள் நிகழ்வதுமாக 3 அமைப்புகள். அதில ஆன்மாவுக்கு காரண நிலை காரிய நிலை என்று 2. காரணவத்தை காரியவத்தை. காரணவத்தை கேவலம் சகலம் சுத்தம். காரியவத்தை சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாது. நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள். இப்படி சாக்கிரம் முதலாக, சாக்கிரம்னா நனவு நிலை. நாம் எல்லாரும் பாடம் கேட்டுக்கிறோம். இப்ப உயிருக்கு இந்த பாடம் விளங்கிக் கொள்வதற்கு 35 கருவிகள் துணை செய்கின்றன. இந்த கண்ணாடி கழட்டி பாருங்க. ராஜு ஐயா எனக்கு மங்களா தெரிகிறார். இந்த கண்ணாடிய போட்டா ராஜு ஐயா அனுஷ்டானம் பண்ணி சிவசுந்தனையோட உட்கார்ந்து இருக்கிறாருன்னு கண்ணு அளந்து சொல்லுகிறார். அப்ப நான் அவரை அளப்பதற்கு இந்த கண் படலத்தை மாத்தி தெரிய காட்டுக்கு ஒரு கருவி. 35 கருவியோட நியாயமா இதை சேர்த்து 36வது கருவின்னு தான் சொல்லணும் நான். இப்படி இந்த கருவிகள் நம் உயிர் அறிவு விளங்குவதற்கு துணை நிற்கின்றன. யார் கொடுத்தார்கள்? ஒரு ஆபரேஷனுக்கு 50,000 ரூபாய் செலவாகிறது. 35 கருவிகளை அன்றாடம் செயல்படுத்துகிறானே ஒரு தலைவன். எண்ணிப்பாருங்கள். எனவே சாக்கிர முதலாய் உள்ள அவத்தையுள் தங்கி நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் இப்படி ஏகப்பட்டதுல தங்கி அதுக்குள்ள எத்தனை பொறாமை, எத்தனை சிந்தனை வேறுபாடு, எத்தனை தெளிவின்மை, எத்தனை அறிவின்மை. நம் வாழ்க்கையை இன்னும் தண்டிக்கு முன்னால பார்த்தால் ஒரு குப்பையான வாழ்க்கை. பொழுது குப்பையான வாழ்க்கை என்று தெரிவை காட்டியதே சிவஞான சித்தியார்தான். ஆக சாக்கிரம் முதலாய் உள்ள அவத்தையுள் தங்கி பிறகு எங்கும், இது யாரு? பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல, ஜப்பான்காரன் இல்ல, மதிப்புக்குரிய நாமதான். எங்கும் போக்கொடு வரவும் எல்லாம் புரிந்து. ஆமா, இந்த வீடு என்ன செய்தது? போக்குவரவு முதலாக. அப்ப இறத்தல் பிறத்தல். இப்படி சுவாமி யாருன்னா போக்கும் வரவும் எல்லா புண்ணியம். என்ன வேலை பாருங்க. அவனுக்கு ஏன் போக்கு வரவில்லை? அவன் புண்ணிய வடிவமாக இருக்கிறான். நமக்கு ஏன் போக்கு வடிவம் இருக்கிறது? நாம் கண்ம வடிவமாக இருக்கிறோம். நல்லெண்ணமா கொட்டி கிடக்குது இல்லையா? ஆனா நல்லெண்ணமே இல்லை என்று சாதிப்போம். அது பிறகுதான் தெரிகிறது, ஐயையோ தப்பு பண்ணிட்டமே என்று. ஆக அப்படி போக்கும் வரவும் எல்லாம் புரிந்து, இந்த எல்லாம் விருப்பமா பிறக்கிறது இறக்கிறதுக்கு என்ன விருப்பம்ங்கிறீங்க? புண்ணிய பாவங்கள் ஆக்கி அந்த பிறப்பால சூக்குமமா தூலமா புண்ணிய பாவங்கள். கண்ணுக்கு தெரிஞ்சு சில பாவம், கண்ணுக்கு தெரியாம சில பாவம் தினமும் செய்யணும். ஆமா, பலன்கள் எல்லாம் அருந்தி அதன் காரணமா வரக்கூடிய இன்ப துன்ப பயன்களை எல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அனுபவிக்கிற பொழுது அறிவு விளங்குதா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இதுவரை நான் சென்ற வகுப்பு அது கொஞ்சம் உள்ளத்துல பதிய வேண்டும் என்று நான் எண்ணினேன். எனவே மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டலாக சிறியேன் அதை விண்ணப்பித்தேன் என்று சொல்லி, இனி இந்த உயிர் உடம்போடு கூடி 5 நிலை வேறுபாடு அடைந்து பிறப்பும் இறப்பும்
அடைந்து புண்ணிய பாவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று தெளிவுபடுத்திட்டார். அப்ப இந்த உடம்புக்கு முன்னால என்ன உடம்பு? சூக்கும் உடம்பு. அதுக்கு முன்னால என்ன? குண உடம்பு. அதுக்கு முன்னால என்ன? கஞ்சு உடம்பு. அதுக்கு முன்னால என்ன? காரண உடம்பு. இத நாம வந்த வழிமுறை, இந்த உடம்பு உயிருக்கு கிடைத்த வழிமுறை. இதில் இந்த உயிர், இந்த பஞ்ச உடல்கள் இது பஞ்ச கோஷங்கள். 5 கோஷம் என்று இதற்கு பெயர். இந்த உடம்போடு உயிர் ஒன்றாக இருக்கும், வேறாக இருக்கும். இதான் ஆன்மாவை பத்தி ஆசிரியர் காட்டி வர பகுதி. நல்ல பகுதி. 213வது திருப்பாடல் ரொம்ப அருமையா காட்டுகிறார். இந்த திருப்பாடல்ல 213வது திருப்பாடல்ல மருவு ஆனந்தம். இந்த ஆன்மா இருக்கிறதே, அது எதுல போய் அந்த பஞ்ச கோஷங்கள் எப்படி அமைகின்றன என்பதை பற்றி அடுத்த திருப்பாடல்ல மருவு ஆனந்தம் விஞ்ஞானம் மனோ மனோ பிராணம் அன்னமயம் உருவாம் தன்மை உண்டாய். முதல்ல கிடைக்கிறது ஆனந்தமய கோஷம், 2வது விஞ்ஞானமய கோஷம், 3வது மனோமய கோஷம், 4வது பிராணமய கோஷம், 5வது அன்னமய கோஷம். இப்படி அந்த 5 கோஷங்கள், நல்ல தமிழ்ல சொன்னால் ஆனந்தமய கோஷம் இன்பப் போர்வை, அடுத்து விஞ்ஞானமய கோஷம் புலப்போர்வை, அடுத்து மனோமய கோஷம் அகப்போர்வை, பிராணமய கோஷம் உயிர் போர்வை, காற்று போர்வை. பேரு உயிர்னா இங்க காற்றை குறிப்பது. அடுத்து அன்னமய கோஷம் சோற்று போர்வை. இப்ப நாம இருக்கிற நிலையத்தான். ஒண்ணு இப்ப நம்ம முடிச்சிருப்பீங்க, அல்லது வகுப்புக்கு அப்புறம் பண்ணி சாப்பிடுறது, தூங்குறது. கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னா உடம்புல இருக்கிற செயல்பாடுகள் குறைந்து விடும். கூடுதலா கொடுத்தா வெயிட் போட்டுரும், நோய் வந்துடும். குறைச்சு கொடுத்துறீங்கன்னா கை கால் வராம போயிடும். அதனால வள்ளுவன் சொன்னான், இந்த உடம்புக்கு எதுக்குப்பா மாத்திரை? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின். ஆமா, அதாவது உண்ட உணவு செரிக்க வேண்டும். செரித்த பிறகு பசி என்கிற உணர்வு வரணும். அது 3 நேர கணக்கா, 2 நேர கணக்கா, 1 நேர கணக்கான்னு இல்லை. பசி உணர்வு வந்த உடனே கூடுதலா சாப்பிடாமல் தேவையான அருந்தியது அற்றது போற்றி உணின். என்ன செய்வது? வள்ளுவப் பெருமான் கூறிய அந்த வரியை படிக்க முடிகிறதே தவிர நடைமுறைப்படுத்துவதில் என்ன இடர்பாடுகள் என்பது எனக்குத்தான் தெரியும். அவ்வளவு கஷ்டம். இனிப்பையோ விருப்பமுள்ள பதார்த்தங்களையோ பார்த்தால் இந்த கையும் வாயும் கண்ணும் அடாடாடா, அதை கூட இந்த ஜென்மத்தில் என்ன செய்ய முடியவில்லை, நம்மால் ஒழுங்குபடுத்த முடியும். அதனால் பட்டினத்தார் சொன்னார், அருந்தியது மலமாம் உடுத்தது அழுக்காம். அதை சாப்பிடுறவோ என்ன வரணும், அதை என்ன சாப்பிட்டாலும் மலமாக போறது தானே, ஏண்டா உடம்ப கெடுத்துக்கிற அப்படி காட்டுறார். அருந்தியது மலமாம் என்று காட்டுகிறார். அப்படி இந்த உடம்பே அன்னமய கோஷம் உருவாம் தன்மை உண்டாய். அன்னமயம் பற்றி முன் ஒன்றுக்கு ஒன்று சூக்குமமாய் வரும். அப்ப எப்படி வரும்? மேல ஒரு உடம்பு பார்த்தோம்ல, காரண உடம்பு, கஞ்சு உடம்பு, குண உடம்பு, சூக்கும் உடம்பு, தோல உடம்பு. இந்த உடம்புக்கு ஏற்ப காரண உடம்புக்கு ஆனந்தமய கோஷம், கஞ்சு உடம்புக்கு விஞ்ஞானமய கோஷம், குண உடம்புக்கு மனோமய கோஷம்,
சூக்கும உடம்புக்கு பிராணமய கோஷம், தூல உடம்புக்கு அன்னமய கோஷம். இப்படி 5 உடம்புக்கும் 5 வகையில் அந்த அந்த கோஷம் அமையும். அதில் அன்னமய கோஷம் முதலாக, அதற்கு பின் தோன்றுவது ஒன்றுக்கு ஒன்று சூக்குமமாக இருக்கும். அதில் மாயை முதற் காரணமாகும். இந்த 5னுக்கும் அசுத்த மாயைதான் முதற் காரணம். அதாவது மாயை என்று சொன்னால் அது அசுத்த மாயை தான் குறிக்கும். மாயை 2, சுத்த மாயை, அசுத்த மாயை. சுத்த மாயில இருந்து சுத்த தத்துவங்கள் தோன்றும், அசுத்த மாயில இருந்து அசுத்த தத்துவம், பிரகிருதி மாயில இருந்து ஆன்ம தத்துவங்கள் தோன்றும். இது தோன்றுகிற முறையில் இப்ப மாயை, அப்ப இந்த 5னுக்கும் அதாவது ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம் 5க்கும் மாயை, அசுத்த மாயை முதற் காரணமாக. அருவாம் ஆன்மா, அப்ப அருவ பொருளாக இருக்கக்கூடிய ஆன்மா அப்படி பார்த்தோமா இல்லையா? ஆன்மா என்ன என்ன என்று நாம் அப்படி சிந்தித்தோம். சென்ற வகுப்பில் பார்த்ததாக அருவத்தன்மை உடையது, வியாபகத்தன்மை உடையது, நித்தியத்தன்மை உடையது, பசுத்துவம் உடையது. அப்படி இருக்கிற அந்த அருவாம் ஆன்மா 5 கோஷத்து ஆர்ப்புண்டு. நீதிபதி கூட இவ்வளவு விசாரணையை சொல்ல முடியாது. அப்படி 5 கோஷங்களால் இந்த ஆன்மா ஆர்ப்புண்டு. ஆர்ப்புண்டுனா பந்தித்து, அவற்றின் அகம் புறமாம், அவற்றோடு அது அதுவாயும், அவற்றின் வேறாகவும் நிற்கும். எவ்வளவு பெரிய ஒரு விளக்கத்தை ஆசிரியர் காட்டியிருக்கிறார். ஒவ்வொன்றும் அருமையான காரண பெயர். அதாவது இந்த அசுத்தமாயா தத்துவம் ஏனைய தத்துவங்களுக்கு இந்த உடம்பு கிடைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அதாவது பின்னால வரக்கூடிய கஞ்சு உடம்பு, குண உடம்பு, இந்த உடம்புக்கு எல்லாத்துக்கும் காரணமாயிருப்பதால் அதனால் அந்த உடம்புக்கு காரண உடம்பு என்று பெயர். அந்த உடம்பு உயிருக்கு கிடைச்ச உடனே, யாருக்கோ கிடைச்ச வெற்றியை பத்தி சொல்லல, நம்முடைய உயிருக்கு கிடைச்ச அந்த நன்மையை நினைந்து கொண்டிருக்கிறோம். அதை நான் நினைவூட்டுவேன். அப்பொழுது அந்த உடம்பு கிடைச்ச உடனே கேவலத்தில எந்த விதமான செயலும் இல்லாமல் ஆன்மா கிடந்தது. அப்பொழுது அறிவு, இச்சை, செயல் பொது வகையால் விளக்கம் பெற்றது. எல்லா செயலுக்கு எது முக்கியம்? அறிவு, இச்சை, அறிவு, செயல். இந்த மூன்றையும் சக்தியா வச்சார்கள். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று நம்முடைய ஞானாசிரியர்கள் காட்டினார்கள். அப்ப காரண நிலையில பொது வகையால் விளக்கம் பெற்றது. அப்பொழுது ஆன்மா கேவலத்தில் மயக்கம் உண்டு கிடந்தது. அந்த மயக்க அறிவால் பொது வகையில அறிவு, இச்சை, கிரியை செயல்பட்டவுடனே கொஞ்சமா ஆனந்தம். அதனால் ஆனந்தமய கோஷம் என்று பெயர் பெற்றது. எனவே ஆனந்தம் என்பது மகிழ்ச்சி, மயம் என்பது அதுவாம் தன்மை. இந்த கோஷம்ங்கிறமே என்ன என்றால் ஆன்மாவுக்கு ஒரு உரை என்று பொருள். ஒரு உரை, உரைனா வல்லினரா போட்டுங்க, இடையினரா நான் சொல்றது இருக்கிறத படிச்சு சொல்றேன் பாருங்க, அது உரை. இது உரை. கத்திக்கு போடுறோமா இல்லையா? கத்திக்கு போடுவது, தலையணைக்கு போடுறோமா இல்லையா? ஏன்னா படுக்க போற ஞாபகத்துல இருக்கிற ஒரு பொருளை சொன்னா ஈஸியா விளங்கிக்கலாம். அது உரை. உறையூர் என்று ஊர் திருச்சியில் இருக்கிறது. அப்ப அன்னமயம் மகிழ்ச்சி, மகிழ்ச்சியாக அதுவாம் தன்மையில் இருந்த ஒரு உரையை
கடவுள் எதற்கு கொடுத்தார்? கத்திக்கு உரை கொடுத்தது போல இந்த உயிருக்கு கொடுத்தார். நினைச்சு பார்க்க வேண்டாமா? அடுத்தது செய்தார். அதுக்கப்புறம் என்ன? முதல்ல காரண உடம்பு, கஞ்சி உடம்பு. அதுல என்ன இருக்கிறது? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த 5 தத்துவங்களும் புருடனாகிய உயிருக்கு சட்டை போல இருப்பதால் அது கஞ்சுகம்னா சட்டைன்னு பேர். ஆமா, கஞ்சுக சரீரம் என்று பெயர். அந்த உடம்பின் மூலமாக ஆன்மாவுக்கு அறிவு, இச்சை, கிரியை சிறப்பு வகையால் விளக்கமுற்றது. அதன் மூலம் கொஞ்சம் விடயபோகங்களை அறியும். பாருங்க, சில பேர் பக்க பார்வைக்குன்னு ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க, சில பேர் தூர பார்வைக்கு கண்ணாடி வச்சிருப்பாங்க. ஏன்னா இதை சொன்னா அதை கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் எண்ணுகின்றேன். அப்படி அந்த அறிவை உண்டாக்குற காரணத்தினாலே அந்த உடம்புக்கு விஞ்ஞானமய கோஷம். கோஷம்னா உரை, மயம்னா அதுவாக இருப்பது, ஞானம்னா அறிவு, வீணா சிறந்த ஞானம். இதே பொருள்தான் விஞ்ஞான அகலர். மேலான அறிவால் தத்துவங்கள்ல இருந்து நீங்கியவர்கள். அதனால விஞ்ஞானமய கோஷம், விசேடமான அறிவு அவர்களுக்கு அந்த உரையின் மூலமா உயிர் கிடைத்தது. இனி அடுத்ததா குண உடம்பு. சாத்வீகம், ராசசம், தாமதம். இந்த 3 சேர்ந்த உடனே அந்த முக்குணங்கள், மனம் முதலிய அந்த கரணங்கள் அதுக்குள்ள அடக்கி நிற்கிறது. அதனால் அதற்கு மனோமய கோஷம் என்று பெயர். அதன் பிறகு சூக்கும பூதங்களாக சொல்லக்கூடிய பூதங்களின் தன்மாத்திரை. அதெல்லாம் எச்சரிக்கையா வச்சுக்கணும். தன்மாத்திரை 2. நம்முடைய உடம்புல வரக்கூடிய அறிவிகறிவுகள்ல வரக்கூடிய தன்மாத்திரை வேறு, பூத தன்மாத்திரை வேறு. அந்த பூத தன்மாத்திரைகளாக சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், அதற்கு அடுத்தது நமக்கு இருக்கிற அந்த கரணங்களை 3 சேர்ந்து அணுவடிவாக நிற்கும். அப்பொழுது சூக்கும சரீரம் என்றும், அந்த சூக்கும சரீரம் வாயுவோடு நிற்கும். அந்த வாயு நீக்குங்காலை பிராணவாயுவோடு கூடியே நீங்கும். ஆமா, அதனால் பிராணன் என்னும் காரண பெயர். எனவே அது பிராணமய கோஷம் என்று உணவுடம்புக்கு பெயர். இனி அடுத்ததா இந்த நிலம் முதலாக தூல பூதத்தால் வரக்கூடிய இந்த உடம்பு தூல சரீரம் என்று பெயர் பெற்றது. அது அன்னத்தால் உடம்பு வளர்ப்பதால் அன்னமய கோஷம். ஆக அன்னத்தால் மகிழ்ச்சி அடையக்கூடிய உரை இது உயிருக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த உரையை எப்ப வேணாலும் புடுங்குவாரு, எப்ப வேணாலும் பெற்றார். அவருக்கு தெரியாத உரையா? ஆனா அந்த உரை போனதுக்கு அப்புறமா போயிடுச்சேன்னு அழுகிறோம். அது எவ்வளவு அறியாமை. பட்டினத்து சுவாமிகள் ஒரு நாள் போய் கொண்டிருந்தாராம். ஒருவர் இறந்து கிடக்கிறார். எல்லாரும் நின்று அழுதார்கள். போய் பார்த்தார். அப்பொழுது சொன்னாரா, செத்த பிணத்தை சூழ்ந்து சாகின்ற பிணங்கள் அழுகின்றன. அப்படி அந்த வரலாறு கேட்கிறோம். இப்படியாக இந்த 5 கோஷங்களில், இந்த 5 உரைகளில் அதுவாக இருந்து அதே சமயத்தின் அவற்றின் வேறாக நிற்கும் என்பதை இந்த பாடல் கொஞ்சம், இந்த உடம்பு வகைகள் நமக்கு தெரியாததால ஒரே சொல்ல மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இது ரொம்ப அடிப்படை. அதுல காரண உடம்பு, காரண உடம்புக்கு ஆனந்தமய கோஷம். அதன் பிறகு கஞ்சுக உடம்பு விஞ்ஞானமய கோஷம். அதன் பிறகு குண உடம்பு மனோமய கோஷம். சூக்கும உடம்பு பிராணமய கோஷம். தூல உடம்பு
அன்னமய கோஷம். இவை மாயையிலே இருந்து காரணத்துக்கு அடுத்தது கஞ்சுகம், கஞ்சுத்துக்கு அடுத்தது குணம், குணத்துக்கு அடுத்தது சூக்குமம், சூக்குமத்துக்கு அடுத்தது தூலம். ஆனந்தமயம், விஞ்ஞானமயம், மனோமயம், பிராணமயம், அன்னமயம். ஒன்றுக்கொன்று தூலமாக இருக்கும், ஒண்ணுக்கொன்று பருவா இருக்கும். இந்த 5 உரைகளிலும் ஆன்மா பந்திக்கப்பட்டு இந்த 5 உரைகளோடு ஒன்றாயும் 5 உரைகளோடு வேறாயும் நிற்கும் என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது. இனி அடுத்த பாடல்ல இந்த பாடல்ல சொன்ன கருத்தை ஒரு உவமையின் மூலமாக காட்டுகிறார். நல்ல பாட்டுங்க. தோற்பாவை கூத்தும் தொல்லை மரப்பாவை இயக்கமும் சீர் தேர்பாரில் செலவும் தேர்பாரில் செலவும் பேராய் செலுத்துவோர் செய்திதானும் பார்ப்பாய வேடம் காட்டி ஆடுவோர் பரிசும் போல ஆர்ப்பாய காயம் தன்னை ஆன்மா நின்று காட்டுமாறே. ரொம்ப அருமையா காட்ட. அதுல நாம் தோற்பாவை கூத்தும், தோற்பாவை கூத்து அதாவது ஒரு பாவையை செய்து அதுல ஒரு கயிறு கட்டி அதை ஒருத்தரை இயக்குவான். இயக்க அந்த பொம்மை அடுத்து தொல்லை மரப்பாவை இயக்கும் பழைய மரப்பாவை கூத்தும் சீர்தேர் பாரில் செலவும் சிறப்புடைய ஒரு தேர். அந்த தேர் பூமியிலே செல்லுகிற பொழுது இன்னொருத்தன் இயக்குவான். அப்ப 3 பொருளை காட்டினார். தோல்பாவை, மரப்பாவை, தேர். இந்த 3ம் பொருள் வேற, செலுத்துவன் வேறு. ஒன்று தோல்பாவை, தொல்லை மரப்பாவை, தேர் பாரில் செலவு. இந்த 3ம் தோல்பாவைக்கு பேசாம இருக்கும், மரப்பாவை ஒண்ணும் செய்யாது, தேரும் பேசாம இருக்கும். இந்த 3லே இருந்து வேறாய் செலுத்துவோம். இந்த 3 பேருக்கு மேல வேறா ஒரு ஆள் இருப்பான். அப்படி வேறாய் நின்று அவன் என்ன செய்வான்? செலுத்துவோர். அப்படி அதை ஆட்டுவான். தோல்பாவைய மரப்பாவைய தேர ஆட்டுவான். செய்திதானும் அந்த செலுத்துவோரின் தன்மை இதுல இருந்து வேறாக பார்ப்பாய வேடம் காட்டி. இப்படி நாம் பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் பலவிதமான வேடம் காட்டி அதுவாய் நின்று ஆடுவார்கள். அந்த தன்மை போல ஆர்ப்பாய காயம் தன்னை, அதாவது ஆர்ப்பு என்ற சொல்லுக்கு பந்தம் என்று பொருள். உரை அந்த பந்தமாக இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம், இந்த 5 உரையோடு சேர்ந்து ஆன்மா ஒன்றாயும் வேறாயும் அது நிற்கும். எது போல? தோற்பாவைக்கு வேறாக செலுத்துபவன், மரப்பாவைக்கு வேறாக செலுத்துபவன், தேருக்கு வேறாக நின்று செலுத்துபவன். இப்படி இந்த 3ம் போல. இனி 3ஐயும் பொருத்தி பார்த்தால் தோற்பாவை இருக்குது பாருங்க, அது ஆனந்தமய விஞ்ஞானமய கோஷங்களாக காரண உடம்பு கஞ்சுக உடம்புக்கு விளக்கம் காட்டுகிறோம். இப்ப தோற்பாவையினுடைய அந்த கூத்து தோற்பாவைக்கு வேறாக இருப்பது 2 உடம்புக்கு பொருந்தும். அதாவது காரண உடம்பு கஞ்சுக உடம்பு. ஆனந்தமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் காட்சி. சரி, அடுத்தது பார்த்தார்
மரப்பாவை, மரப்பாவைக்கு மனோமய பிராணமய கோஷம். இது குணசரீரம், தூக்கும சரீரத்துக்கு ஆய்விட்டது. இனி தேர், அது அன்னமய கோஷம். இது தூல சரீரத்துக்கு உவமை. இப்படி 5க்கும் ஆசிரியர் ரொம்ப அருமையாக 3 உவமைகளை காட்டி இது போல இருக்கும் என்று ஆசிரியர் நம்ம காட்டுகிறார். அப்ப கோஷம் என்பது என்ன? உரை. 5 வகையான உரை. எதற்கே? நம்முடைய உடம்பு. அந்த 5 வகையான உரைகளோடு கூடி உயிர் அந்த உரையை செலுத்தும். அப்படி செலுத்துகிற முறையில தோற்பாவைக்குள்ள புகுந்து அதனை ஆட்டுகிறது போலவும், மரப்பாவையை கயிற்றால் இயக்குவது போலவும், தேரை பாகன் இயக்குவது போலவும் இது செயல்படும். பற்பல வேடம் உண்டு, அது கூடு விட்டு கூடு பாய்வதை போல ஆடுதல். இப்ப நான் ஆடிட்டு இருக்கிறேனே, அது எனக்கு கொஞ்சம் தாட்டமா? உடம்பு கிடைச்சா தானே ஆடுவீங்க, கை கால் இருந்தா தானே குதிப்பீங்க, கோபம்னு ஒண்ணு இருந்தா தானே, ரோசம் இருந்தா தானே வரும். அப்ப எத்தனை உரை? 5 உரை, 5 உரை. அதுல முதல்ல இருக்கிற தோல்பாவை. அந்த தோற்பாவை என்ன? தோற்பாவைய ஆற்றவன் அந்த பாவக்குள்ளேயே பூந்துக்குவான். கை எப்படிப்பா? இந்த ஹோட்டல்ல போனீங்கன்னா ஒரு துணிகள் ஒருத்தர் இருப்பான். அவன் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டான்னா அவன் போயிருப்பான். அந்த கை இவ்வளவு பெரிய கை வாங்க கூப்பிட்டான். சில பேரு சிங்க மாதிரி, புலி மாதிரி, கரடி மாதிரி வேஷம் போட்டு வைப்பான். அதெல்லாம் திடீர்னு வந்து இப்படின்னா போகுது, கட்டி பிடிச்சா போகுது, கரடி வந்துருச்சுன்னு குழந்தைங்க பயந்துக்கும். தேர் திருவிழாக்கள்ல அது தோற்பாவை. அது என்னென்ன உடம்பு? காரண உடம்பு, கஞ்ச உடம்பு அப்படி செலுத்துகிறான். அதுக்குள்ள இருந்து அந்த உயிர் அதுக்குள்ள போய் செயல்படுகிறது. எது போல? கரடி உருவத்துல, புலி உருவத்துல ஒரு பொம்மைய வச்சுட்டு அதுக்குள்ள உள்ள போய் கரடி போல அப்படி ஆடுவான். அது போல ஆன்மா அந்த காரண உடம்புக்குள்ளேயும், கஞ்சி உடம்புக்குள்ளேயும், ஆனந்தமய உரைக்குள்ளேயும், விஞ்ஞானமய உரைக்குள்ளேயும் அது இருக்கும். ஆனால் அந்த கரடி வேற, உள்ள இருந்து செலுத்துவோம் வேற. அது மாதிரி ஆன்மா வேற. இந்த ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் வேறு. இது ஆன்மா வேறாக இருப்பதை காட்டுகிறார். இனி அதற்கடுத்ததா குண உடம்பு, அடுத்ததா நமக்கு இருக்கக்கூடிய சூக்கும உடம்பு. இந்த 2 உடம்புக்கும் மரப்பாவை, மரப்பாவைன்னு ஒரு பொம்மை இருக்கும். கையில ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க, தலையில ஒரு கயிறு, ஒரு 5-6 கயிறு இருக்கும். அது பின்னால இருந்து இப்படி இறக்கவும் பாருங்க, வாங்க இப்படி இங்கும், இப்படி இங்கும். பழைய கூத்து அப்படித்தானே. அது என்ன பாவை? மரப்பாவை கயிற்றால் இயக்குவது, தோல்பாவை உள்ளே இருந்து ஆட்டுதல். வேறுபாடு காட்டினார் பாருங்க நம்ம சுவாமி. என்ன அதை நம்ம பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து சொன்னார், தேர் மேல ஒருத்தன் இருக்கான். அந்த தேர்ப்பாகன் தான் தேரை இயக்கும். வண்டி ஓட்டுற டிரைவர்னு வச்சுக்கங்களேன், அது தேர்னு சொன்னேன். அவன் ஓட்டினாத்தானே வண்டி. திடீர்னு அவன் கோவப்பட்டு பிரேக் போட்டு இழுத்திட்டான்னு வைங்க, நாளைக்கு தான் ஊருக்கு போய் சேரும். அது மாதிரி வண்டியை ஓட்டுன்னு ஒருத்தர். அப்ப தேர்ப்பாகன் இந்த தூள உடம்புக்கு. இப்படி கூடு விட்டு கூடு பாய்தல் போல பலவிதமான வேடங்கள் பூண்டு ஆன்மா ஆடுதல் போல ஆன்மா இந்த உரைகளை வைத்து செய்யும். அப்ப இந்த 214வது திருப்பாடல்ல நம்முடைய உயிராகிய ஆன்மா 5 உரைகளோடு வேறாகவும் அவற்றுக்குள் அதுவாகும் நின்று அவற்றை செலுத்தும் முறைமைகளை தோற்பாவை, மரப்பாவை, அடுத்து தேரை செலுத்துவோம். தோற்பாவை எதற்கு?
காரண உடம்பு, கஞ்சி உடம்பு. அதுல ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். அடுத்தது மரப்பாவை, அது சூக்கும குண உடம்பு, சூக்கும உடம்பு. அது மனோமய கோஷம், பிராணமய கோஷம். தேர்ப்பாகன் எதற்கு? அன்னமய கோஷம். இப்படி இந்த தோல்பாவை வேறு, உள்ளுக்குள்ள போகிறவன் வேறு. மரப்பாவை வேறு, இயக்குபவன் வேறு. தேர் வேறு, செலுத்துபவன் வேறு. இப்படி அந்த ஆட்டி அந்த மரப்பாவையையும், தோல்பாவையையும், மரப்பாவையையும், தேரையும் செலுத்துகிற தன்மையை போல ஆன்மா இந்த 5 முறைக்குள் புகுந்து அதுவாய் நின்று ஆன்மா இன்பதுன்பங்களை பெறும் என்று நமக்கு காட்டியிருக்கிறார். மேலும் இந்த உயிர் பஞ்ச கோஷங்கள்ல ஒன்றாயும் வேறாயும் நிற்கக்கூடிய பகுதிகளை 13வது 14வது பாடல்ல பார்த்தோம். இனி வேறாதலுக்கு சில பாடல், ஒன்றாதலுக்கு சில பாடல் ஆசிரியர் காட்டப் போகிறார் என்பதை உங்களுக்கு நினைவூட்டி, பல கோடி ஜென்மத்திலே செய்த புண்ணியத்தால், உங்களுடைய தொடர்பால் என்னுடைய உயிருக்கு கடவுள் கொடுத்த உடம்பின் வகைகளை, உடம்புக்கு கொடுத்த பாதுகாப்பு முறையை, உடம்பு அறிவு விளக்கம் பெறுவதற்கு கருணாமூர்த்தி சிவபெருமான் செய்த கருணையை சிலவற்றை சிந்திக்க திருவருள். அந்த திருவருளுக்கும் உங்களுடைய திருவடிகளுக்கும் என் நெஞ்சு கலந்த வழிபாட்டை காணிக்கையாக்கி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்தோம். சிவாய திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதாமூர்த்தி ஐயா, வகுப்பை நிறைவு செய்த ஐயா.